உங்க வாழ்க்கையில இம்பாசிபிளா பாசிபிளா ஆக்குறதுக்கு ஒரு சக்தி உங்களுக்குள்ள இருக்குங்க. அந்த சக்திய பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். இன்றைய சிந்தனை நான் உங்கள் நண்பன் SGK. ஸோ இம்பாசிபிளா பாசிபிளா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரியலா நடத்தின ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், ஒரு சோதனை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். 1950ல ரிக்டர் சொல்லி ஒரு ப்ரொஃபசர், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர், அவர் எலிகள வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாருங்க. என்னன்னா ஒரு 3 எலிகள் எடுக்குறாரு. ஒண்ணு வயதான எலி, இன்னொன்னு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு எலி, அதுக்கப்புறம் ஒரு யங் இளமையான ஒரு எலி. இந்த 3 எலியும் எடுத்து 3 கண்ணாடி ஜார்ல 3த்தையும் போடுறாருங்க. போட்டவுடனே வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள மூச்சு திணறி அந்த 3 எலியும் இறந்து போகும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஒரு கொடூரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆனா இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ 2வது டைம் அதே மாரி 3 கண்ணாடி ஜார் எடுத்துக்கிறாரு. அதே மாரி வயசான எலி, மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு எலி, அதுக்கப்புறம் இளமையான ஒரு எலி. இந்த 3த்தையும் திருப்பி போடுறாரு அந்த கண்ணாடி ஜார்ல. போட்டு அதே மாரி அந்த 15 மினிட்ஸ் ஆகும்போது அதுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. அந்த தருணத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த 3 எலிகளும் அந்த கண்ணாடி ஜார்லருந்து எடுத்து, அத ட்ரை பண்ணி, அதுக்கு காத்து குடுத்து, அதுக்கு உணவு குடுத்து, அத கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த 3 எலிகளும் திருப்பி எடுத்து அந்த கண்ணாடி ஜார்ல போடுறாங்க. போட்ட உடனே அதே மாரி அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, 15 மினிட்ஸ் கழிச்சு அது மூச்சு திணறி இறந்துரும்னு நெனச்சாங்க. ஆனா அது வித்ஸ்டாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு எலி 60 மணி நேரத்துலருந்து ஒரு சில எலிகள் ஈவன் 80 மணி நேரம் அந்த கண்ணாடி ஜார்ல இருக்கக்கூடிய தண்ணீல நீந்திட்டே இருந்ததுங்க. இந்த எக்ஸ்பெரிமென்ட் முடிவுல அந்த புரொஃபசர் ரிக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த இனிஷியல் டைம் பண்ணும்போது, அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது அந்த எலிகள் இறந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதோட மைண்டு ஓகேங்களா, இது என்னால முடியாதுன்னு அப்படின்னு ஒரு விஷயம் நினைக்கும்போது, அதோட பாடி ஈஸியா விட்டுருச்சு. 2வது டைம் அத பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட அந்த எலிகள காப்பாத்திட்டாங்க. அகைன் 3வது டைம் அத பண்ணும்போது, அந்த எலிகள் நம்மள யாருன்னா காப்பாத்திருவாங்க அப்படின்னு ஒரு பிலீஃப், அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அதுங்களால 15 மினிட்ஸ் கூட தாக்கு பிடிக்க முடியாத இந்த நிலைய மாறி 60 மணி நேரம், 80 மணி நேரம் அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், உங்க மனசளவுல, உங்க மைண்ட தயவு செய்து விட்றாதீங்க. சரிங்களா? உங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் உங்க பாடி பண்ணும். அப்படிதான் அந்த எலிகளுக்கும் நடக்குது. ஸோ எந்த மாரி ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், உங்க மைண்ட்ல மட்டும் நெவர் கிவ் அப். உங்க மைண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்க இம்பாசிபிள உங்களால பாசிபிளா ஆக்க முடியுங்க. எப்படி உங்க மைண்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையோட இந்த நாள துவங்குங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் நண்பன் SGK. வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாரி வீடியோக்கள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.